அது நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா கல்யாணம் வேணாம், பெற்றோர்களுடைய திருமண வாழ்க்கையில பாடக்கூடிய சண்டை, அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய உபத்திரவு, தாயாருடைய கண்ணீர், தகப்பனுடைய பாடு, இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம இந்த இடத்துல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி யங் ஜெனரேஷன் திருமணத்தை வெறுக்கிறவனா, திருமணத்தை புறந்தல்கிறவனா, பேச்சுலரா இருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லது நினைக்கிறேன். பேச்சுலரா இருந்துட்டா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம உழைச்சு நம்மளே சம்பாதிச்சுக்கலாம், நம்ம உழைச்சு நம்மளே சந்தோஷமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு பொறுப்பா வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளை குட்டிகளுடைய பாரத்தை மேல போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி பொறுத்து கொண்டு அடிமையா வாழ வேண்டிய அவசியம். அப்படிதான் திருமணம் மாணவர்கள் நினைக்கிறான், பேச்சுலர் இருக்கிறவன் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தனிமையா வாழ்றது கடவுளுக்கு வந்த ஒரு வாழ்க்கை. திருமணம் கடவுளுக்காக என்ன செயல்பட வைக்கல, அநேக பார சுமைகளை கொடுக்குது. திருமணம் நிறைய உழைப்புகளையும் தியாகங்களையும் கொடுக்கறனால கடவுளுக்காக பேச்சுலர்ல இருந்து அந்த ஆவிக்குரிய எழுச்சி குடும்ப வாழ்க்கை எனக்கு இல்லாம இருக்கு. தனிமையில கடவுளுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இப்ப குடும்ப வாழ்க்கையில நான் செயல்பட முடியாது. எல்லாமே பொய், இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எதுவுமே வேதபூர்வமானது கிடையாது. பேச அவங்களுக்கு வந்து சொல்றேன். 11வது வசனம், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன சொல்றாரு? கல்யாணம் பண்ணாம தனிமையா இருக்கலாம், தனிமையா இருக்கிறது நல்லதுங்கிற, திருமணம் பண்ணாம இருக்கிறது பெட்டர்ன்ற. உனக்கு தெரிஞ்சுக்க, நீ தனிமையா இருக்கிறத நீ முடிவு பண்ண, தனிமையா இருக்கிறத கடவுள் முடிவு பண்ணணும். வரம் பெற்றவர்களே தவிர, கடவுளுடைய அருள் இல்லாம, கடவுளுடைய சிறப்பான வரம் இல்லாம நீ ஒரு பொழுதும் தனிமையா வாழ முடியாது.